நாட்டுக்கும் விடுதலை கிடைக்கணும். உங்க விடுதலையை பத்தி 2 வார்த்தை சொல்லி, விடுதலை 1, 2 ஒரு அற்புதமான திரை அனுபவம், அது பற்றி ஒரு 2 வார்த்தை நீ சொல்லி முடிக்கலாம். இல்ல, எனக்கு விடுதலை 45 வருஷம் நான் ஸ்கூல்ல படிச்சது, அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது, காலேஜ்ல படிச்சது, பாலமகேந்திரா சார் கிட்ட படிச்சது, சமூகத்துல இருந்து படிச்சதை விட இந்த 4 இயர்ஸ்ல எனக்கு நிறைய கத்து கொடுத்துச்சு. ஏன்னா நான் நிறைய வாசிச்சேன், நிறைய மனிதர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய தலைவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். அண்ட் அந்த படம் பண்றதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனா எனக்கு இருந்தது என்னன்னா, நமக்கு தெரிஞ்சது மேடையை அலங்கரிக்கிற, அலங்காரமா பேசக்கூடிய, கவர்ச்சி இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ஆனால் தலைவர்கள் என்பவர்கள் மக்களோடு மக்களா நின்று சண்டை போட்டு அந்த மக்களுக்கான விடுதலை வென்றெடுத்து கொடுக்கறவங்க தான் தலைவர்கள். அந்த தலைவர்களை நமக்கு தெரியவே இல்லை. அது மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான தலைவர்கள் நமக்கு இருக்காங்க, இங்கேயே இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு தெருவுலயும் ஒரு தலைவர். ஒரு மக்களுக்கான ஒரு பிரச்சனைனா முன்னாடி போய் நிக்கிறாரு, அடுத்த தலைமுறையை உருவாக்குறாரு. அடுத்த தலைமுறையும் ஒரு பிரச்சனைனா போய் நின்று முன்னாடி நின்று கேள்வி கேட்கறதுக்கு போறாங்க. அதை உருவாக்குறது அவங்க நம்புற தத்துவம், அவங்க பின்பற்றுற தத்துவம். விடுதலைக்கு முன்னாடி வெறும் சினிமா மாணவனா இருந்த நான் இப்போ சினிமா மாணவனாவும் ஒரு மார்க்சியன் ஸ்டூடெண்டாவும் இருக்கிறேன். எந்த ஒரு சமூக அமைப்பும் மார்க்சியன் பிரின்சிபிள்ஸ் மேல கட்டமைக்கப்படலைன்னா ஏதோ ஒரு கட்டத்துல மக்களுக்கு எதிர்நிலையில போய் நின்னுடும்ன்றது என்னுடைய நம்பிக்கையா இருக்கு, என்னுடைய புரிதலா இருக்கு. ஸோ இதெல்லாம் நான் இந்த 4 இயர்ஸ்ல நான் கத்துக்கிட்ட விஷயங்களா இருக்கு.